Hello friends, welcome to my சமையலறை. இன்னைக்கு இந்த வீடியோல ரவா புடிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சுகரை கேரமலைஸ் பண்றதுக்கு முன்னாடி செய்ய போற பாத்திரத்துல நெய் இல்லனா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதுல 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சக்கரை உருகி ப்ரௌன் கலர் ஆயிட்டோனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கேரமலைஸ் பண்ண சுகரை ஊத்திக்கலாம். இது அப்படியே செட் ஆக விட்டுறலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் கொதி வந்த உடனே ரவையும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பட்டர் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இந்த பவுல்ல 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். இது நல்லா நுர வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இது இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ஊத்திக்கலாம். இட்லி குக்கர்ல தான் பேக் பண்ண போறோம். அதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம சின்ன இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்படி வச்சா நம்மளால பாத்திரம் வைக்க முடியாது, அதனால இதை கவுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக்கோட மோல்டை இதில் வச்சுக்கலாம். இப்போ இது மேலே தட்டு வச்சு மூடிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை 45 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இது திறந்து பார்க்கலாம்.
வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ரவா புடிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் மை சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.